ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நமக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச ரெசிபி தான். என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் பன் தாங்க. தேங்காய் பன் வந்து ஏர் ஃப்ரையரில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஈஸ்ட் வந்து இதுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஈஸ்ட் வந்து நீங்கள் வெளியே கடைகளில் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கி ஒரு பேக் போல் போட்டுக்கோங்க. அது கூடயே வந்து அந்த ப்ரெட்டுக்கு ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்கோசரம் ஒரு 2-3 ஸ்பூன் போல் சுகர் போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் 3 ஸ்பூன் கிட்ட போடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை டம்ளர் போல் பாலும் ஊற்றி அதை நல்லா கலந்து வச்சுருங்க. ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகட்டும். ஸோ அதுக்கு நடுவில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க. தேங்காய் உடச்சி எடுத்துகிட்டு இந்த பெரிய கேரட் சீவுற இதில் வந்து பெருசில் வந்து சீவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் இந்த கிரேட்டட் கோகோனட்டும் நான் வச்சுருந்தேன். ஸோ அதுவும் எடுத்துக்கோங்க. இது கூடயே வந்து சுகரும் அதுக்கப்புறம் வந்து டியூட்டி ஃப்ரூட்டியும் வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து அந்த பன்னுக்குள்ளே இருக்க ஸ்டஃப் தான் இப்போ நம்ம இதை ரெடி பண்ணுறோம். ஸோ நீங்கள் இதை வந்து அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிற நேரத்தில் இதை கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து அந்த நீட்டாக தேங்காய் வந்து இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும். இல்லை நீங்கள் துருவின தேங்காவாக இருந்தாலும் போட்டுக்கோங்க. இதில் டியூட்டி ஃப்ரூட்டியே வந்து முக்கியம், சுகர் முக்கியம். ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நமக்கு வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சிங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபெர்மெண்டேஷன் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முட்டை போல் எடுத்துக்கோங்க. அதையும் உடச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்புறம் ஒரு கப்பு போல் மைதா எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எந்த கப் வேணுனாலும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மைதா எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த ஒரு கப்பில் அரை கப்பாக வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பட்டர் ஒரு 50 கிராம்ஸ் போல் 25 கிராம்ஸே போதும். கொஞ்சோண்டு பட்டர் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ஈஸ்ட் இருக்கனால நமக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பிசுபிசுங்கிற பதத்தில் தான் கிடைக்கும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே அந்த அந்த நம்ம கிச்சன் டேபிள் இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சோண்டு ஒரு அரை இது போல் 1/4 இது போல் மாவு போட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து கொண்டு வந்துடுங்க. ஸோ நல்லா உருட்டி வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்டாக நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு அதே கிண்ணத்துலேயே நீங்கள் போட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு வந்து இதை இந்த மாதிரி ஒரு துணியிலையோ இல்லை தட்டிலையோ வந்து கவர் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாவு வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ அதில் உள்ள காற்று எல்லாமே இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டுடுங்க. இந்த மாதிரி மாவுலாம் இருந்தால் எல்லாமே நல்லா சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டவ்வு வந்து 2 இதாக பிரிச்சுக்கோங்க. ஏன்னா மேல் லேயர் ஒன்று, கீழ் லேயர் ஒன்று. ஸோ அதனால் இருக்கிற டவ்வில் நீங்கள் 2-3 செய்கிறதா இருந்தாலும் அந்த மாதிரி அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2 இதாக பிரித்து எடுத்துக்கோங்க. பிரித்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டவ்வு வந்து இந்த மாதிரி கீழே போட்டு நல்லா அந்த சப்பாத்தி இது அளவுக்கு தேய்க்க வேணாம், நம்ம கையால் பண்ணாலே அந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பன்னு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, சாரி அந்த தேங்காய் இது ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா ஒரு ஸ்வீட்டு, அதை வந்து மேலே வச்சு அந்த இன்னொரு டவ் இருந்ததையும் சப்பாத்தி இது மாதிரி உருட்டிக்கிட்டு இந்த மாதிரி மேலே திரும்பவும் அந்த லேயரை போட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி உள்ளாக்க வந்து அந்த டவ்வெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் இப்படி வந்து பண்ணி விடுங்க. திருப்பி போட்டு திருப்பவும் கீழே இருக்க லேயரையும் மேலேயும், மேலே இருக்க லேயரையும் கீழேயும். ஸோ அந்த டவ் வந்து வெளியே வந்துடக்கூடாது, அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இதை அப்படியே வேக வைக்கிறதுனால இருந்தலாம், இல்லைனா வந்து பட்டர் பேப்பரில் கீ வந்து லைட்டாக தடவி ஸோ அந்த டவ் எடுத்து மேலே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து 1 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஓவனை ப்ரீ ஹீட்டும் பண்ணி வச்சாச்சு. ஸோ ப்ரீ ஹீட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்படியே தூக்கி நீங்கள் பட்டர் பேப்பரோடையே வச்சுடுங்க.
வச்சுட்டு ஒரு 25 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி எடுத்து மேலே வந்து கொஞ்சோண்டு வந்து பட்டர் இந்த மாதிரி கவரில் இருந்தாலும் சரி, கையில் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து அப்படியே ஏன்னா சுடும். ஸோ அதனால் நான் கவர் அப்படியே யூஸ் பண்ணி அப்படியே சும்மா அப்படியே மேலே வந்து டேப் பண்ணி விட்டுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் பட்டர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு 25 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டீ கடை தேங்காய் பன் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. நான் வந்து இவ்வளோ நல்லா வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க. மேக்ஸிமம் ஒரு 1/2 hour கிட்ட ஆறட்டும். ஸோ இப்போவே நம்ம அம்மிக்கு பார்த்தா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஸோ ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சோண்டு திரும்பவும் வந்து பட்டர் வந்து நீங்கள் மேலே வந்து அப்ளை பண்ணிவிட்டு விட்டுடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எடுத்து பாருங்கள். ஸோ நம்ம வந்து மேலே அமுக்கக்குள்ளே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க அந்த பன்னு. ஸோ நல்லா வந்து ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் பீஸ் போட்டு சாப்பிட பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த தேங்காய் வந்து எப்படா இதை செய்கிறாங்க அப்படின்னு நான் வந்து நினச்சிருக்கேன். நம்மளும்